ஹல்லேலூயா. ரோமர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை டிஸ்ப்ளே பண்ணுங்க. Romans 5:21. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்கு தேவன் கிருபையாய் நீதியை கொடுக்கிறார். நீதினா என்னன்னா, தேவனுடைய பார்வையிலே நீ குற்றமற்றவன் என்கிற ஒரு தகுதியை தேவன் கொடுக்கிறார். சில நேரத்தில் சில கோர்ட் கேஸுகள்லாம் சிலர் குற்றவாளின்னு சொல்லி போட்டு ரொம்ப வருஷம் நடக்கும். கடைசியில் ரிசல்ட் வரும், இல்லை அவர் குற்றவாளி கிடையாது, அவர் நிரபராதி, குற்றம் இல்லை என்கிற தகுதியை தேவனுக்கு முன்பாக இயேசுவை விசுவாசிப்பதனால் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஓ ஹல்லேலூயா. Do you understand this? இது உங்களுக்கு புரியுதா? This is big. இது ரொம்ப பெரிய விஷயம். அதே நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே, அந்த நீதி தகுதி கிடைச்ச உடனே நமக்கு என்ன கிடைக்குதா? நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. ஹல்லேலூயா. Now listen carefully. நித்திய ஜீவன் என்பது நிறைய கிறிஸ்தவர்கள் நினைத்துக் கொள்வது, பல ஆண்டாண்டுகளாக போதிக்கப்பட்டு வந்திருக்கிற காரியம். கிறிஸ்தவ வட்டாரங்களில் செத்து போன பிறகு ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவருக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். பைபிள் அப்படி சொல்லலை. செத்து போன பிறகெல்லாம் ஸ்பெஷலா நித்திய ஜீவன் கிடைக்கல. வசனம் சொல்லுது, கிருபையானது கிறிஸ்து இயேசுவினாலே, கிறிஸ்து இயேசு மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக. நித்திய ஜீவன் என்பது தேவனால நம்ம பிறந்ததுனால, அப்பா அம்மாவுக்கு பிறந்ததில்லை, மறுபடியும் பிறந்ததுனால கடவுள் தன்னுடைய உயிரை நமக்கு கொடுத்திருக்கிறார். Zoe, the God kind of life. தேவனுக்குள்ளே இருக்கிற ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது. தேவன் ஒரு நாளும் பாவத்தினால் ஜெயிக்கப்பட முடியாதவர். ஆகையினால் பாவம் என்னை தொட முடியாது, பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது. Now, very important, very important. என்னை பாருங்க, என்னை கவனிங்க. Open your eyes. கண்ணை திறந்து நான் சொல்றதை கவனிங்க. இந்த ஜீவன் உங்க வாழ்க்கையில வெளிப்படணும் அப்படின்னா அதற்கு முக்கியமான காரியம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நாவு. உங்க வாயை திறந்து நீங்க சொல்லணும்.
உங்கள் வாயை திறந்து சொல்லணும். வசனம் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் சொல்லணும். அல்லேலூயா. நீங்க சொல்ல சொல்ல என்ன நடக்குதுன்னா, உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த தேவனுடைய ஜீவனை நீங்கள் கட்டவிழ்க்கிறீர்கள், அன்லாக் பண்றீங்க, அன்லாக் பண்ணுகிறீர்கள். ஆகையினால now we have just started, இன்னைக்கு இந்த போதனைகளை தொடங்கி இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே பல வாரங்கள் நாம் இந்த சத்தியங்களை பார்க்க போகிறோம். விசுவாசத்தை குறித்த சத்தியம், both on Sundays and Thursdays. Thursdays especially for healing, but it's all for faith, by faith, விசுவாசத்தின் மூலம். நான் சொல்றத சொல்லுங்க. நான் கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் தேவனுடைய ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நான் யார் என்று சொல்லுகிறதோ அந்த நபர்தான் நான். தேவனுடைய வார்த்தை எனக்கு என்னெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அது எல்லாம் எனக்கு உண்டு. தேவனுடைய வார்த்தை நான் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதை எல்லாம் நான் செய்வேன். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நான் யார் என்பது எனக்கு தெரியும். நான் யார் என்பது எனக்கு தெரியும். எனக்குள்ளே தேவனுடைய ஜீவன் இருப்பதினால் அது பாவத்தை அழிக்கிறது. பாவத்தை அழிக்கும் சக்தி எனக்குள் செயல்படுகிறது. தேவனுடைய ஜீவன் எனக்குள் இருப்பதினால் அந்த ஜீவன் வியாதிகளை அழிக்கிறது. தேவனுடைய ஜீவன் எனக்குள்ளே இருப்பதனால அது எல்லா மரணத்தின் வல்லமையையும் அழிக்கிறது. இயேசுவின் நாமத்தினால நான் தேவனுடைய ஜீவனால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய ஜீவனால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய ஜீவன் எனக்குள்ள பாய்கிறது. தேவனுடைய ஜீவன் எனக்குள்ள இருந்து வெளிப்படுகிறது. தேவனுடைய ஜீவன் எனக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் நிரந்தரமாய் அழிக்கிறது. நிரந்தரமாய் நான் வெற்றியில் வாழ்கிறேன், ஜெயத்தில் வாழ்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் ஜெயிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் மேற்கொள்ளுகிறேன். ஒவ்வொரு நாளும் நான் வெற்றி பெறுகிறேன். கர்த்தருக்கு மகிமையாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. லெப்ரா மான்டோ லோப்ரோ கோடோ சென்ட்லே பாரா பான்டே லெப்ரே லெப்ரோ கோடோ சான்டே லெப்ரோ கோடோ சான்டே லெப்ராகாடா சான்டே லெப்ரோ கோடோ சொன்டோ லோப்ரோ கோடோ சொன்டோ லோப்ரோ கோடோ சொன்டே லெப்ரேகேடேசே Libra mante lebro godo sante lebre dege sente lebro godo sete Boro sante legesia. Listen to me. Some of you, சிலர் இந்த இடத்துல
தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை மிகவும் சாதாரணமாக நினைத்து ஊழியமாக இருக்கட்டும், தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறவர்கள் சிலர் உண்டு இந்த இடத்துல. என் ஆவியில் உணர்றேன். You have to understand one thing. ஒரு காரியத்தை நீங்கள் நினச்சி தெரிஞ்சுக்கணும். The power of God, தேவனுடைய வல்லமை ஒரு மனிதனை உபத்திரவத்திலிருந்து ஆண்டவர் உண்டாக்குறார், சிறுமையிலிருந்து உண்டாக்குறார். சில நினைச்சுக்கிறாங்க சும்மா ஊழியம் செய்யலாம், ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நோ, இட்ஸ் டேஞ்சரஸ் ஃபார் யூ. உங்களுக்கு அது ஆபத்தாக இருக்கும். இஃப் காட் டசன்ட் ப்ரிப்பேர் யூ, யூ கேனாட் ஸ்டாண்ட். கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தலைன்னா உங்களால் நிற்க முடியாது. Praise the Lord. சில நேரத்தில் கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற சில தேவ மனிதரில் பார்த்த உடனே சிலர் எமோஷனலாக உணர்ச்சி வசப்பட்டு நாங்களும் இப்படி பண்ணுறோம், நாங்களும் அப்படி பண்ணுறோம், காணா போயிடுவாங்க. கொஞ்சம் காலம் இருப்பாங்க, காணா போயிடுவாங்க. பட் யூ see, கர்த்தர் சிறுமையிலிருந்தும் கடினமான பாதைகளிலிருந்தும் ஆண்டவரை அறிந்து அவரால் உருவாக்கப்படுகிற ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை சத்துருவால் ஒன்று செய்ய முடியாது. This morning when I was praying, இன்னைக்கு காலையில் நான் செபித்து கொண்டிருந்த போது ஆவியான ஒரு காரியத்தை காமிச்சாரு. தேவனுடைய ஆக்ரோஷமான கோபம் பிசாசின் கிரியைகளை விரட்டி அழிக்கிறதை காமிச்சார். Lobro shante lebranto ko shantra di cobro do sante lebrata da soko dasia. Mentre de cobro koto secre bente lebrogodosia. Hallelujah. Praise the Lord. Hallelujah. And it is happening. அது இப்ப நடந்துட்டு இருக்கு. உங்க வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. உங்கள் எல்லைகளில தேவனுடைய வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அவருடைய ஆக்ரோஷமான கோபம் உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா சத்துருவின் பிசாசு உங்க வாழ்க்கையிலிருந்து திருடணும்னு வந்திருக்கிற அவனுடைய எல்லா கிரியைகளையும் அழித்து சாம்பலாக்குகிறது, விரட்டுகிறது. சத்துரு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில வெற்றி. கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என் சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். This is miracle meal. இது அதிசயங்களின் போஜனமாய் இருக்கிறது. இது அதிசயங்களை செய்யும் விருந்தாக இருக்கிறது. கிறிஸ்துவின் சரீரமாய், கிறிஸ்துவின் இரத்தமாய் இந்த திருவிருந்தை அறிவிக்கிறேன். பெற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் நித்திய ஜீவன் கட்டவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆமென். So when we take part in this meal, இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கும் போது ஒரு காரியத்தை நினைத்து கொள்ளுங்க. ஒரு பக்கம் உங்களுக்குள்ளா இருக்கிற தேவனுடைய ஜீவன் ரிலீஸ் ஆகிறதுனால பலவீனங்கள் எல்லாம் டெர்மினேட் பண்ணப்படுது, முற்றுப்புள்ளி வைக்கப்படுது. வியாதிகள் முற்றுப்புள்ளி வைக்கப்படுது, தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வருது. அதே நேரத்தில் நீங்கள் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக, அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்களாக
நாம் ஒரே சரீரமாக இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சபையில் ஒருத்தவங்களுக்கு விரோதமாக ஒருத்தவங்க எந்த கசப்பும் இருக்கக்கூடாது. ஐ டெல் யூ, சபை ஊழியம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே இருந்து எவ்வளோ எவ்வளோ காயங்கள் என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன். பட் ஐ டெல் யூ, இன் காட்ஸ் பிரசன்ஸ், நீங்கள் எனக்கு என்ன வேணால் செய்யலாம், நான் உங்களை இன்னும் நேசிப்பேன். யார் மேலேயும் கசப்பு இல்லை. டோன்ட் ஹேவ் பிட்டர்னஸ். கசப்பே இருக்கக்கூடாது. உண்மையான சிநேகத்தோடு நம்ம இருக்கோம். நம்ம மற்றவங்களுக்காக செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியம் என்னன்னா ஜெபம். Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கட்டுகிறவர்களாய் இருப்போம். என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். சிதறடிக்கிறவனை கர்த்தர் சிதறடிப்பார். சேர்க்கிறவர்களாய் இருப்போம். கர்த்தர் கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. பாடல் பாடப்படும் போது திருவிருந்தை பெற்றுக்கொள்வோம். எங்களை வாழ வைக்க பார்த்ததினா
நமக்காக பிற்கப்பட்டிருக்கிற அவருடைய சரீரத்தையும் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிற அவருடைய இரத்தத்தையும் நாம் சேர்ந்து உட்கொள்வோமாக. கர்த்தருடைய ஜீவன் ஒவ்வொருவரிலும் பரிபூர்ணமாய் கட்டவிழ்க்கப்படுவதாக, வியாதிகள் சுகமாவதாக, பலவீனங்கள் பலனாய் மாறுவதாக, யுத்தங்களில் ஜெயம் உண்டாவதாக, போராட்டங்கள் நிரந்தரமாய் முடிவுக்கு வருவதாக, தேவ சமாதானம் இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்து கொள்ளுவதாக. தேவனுடைய ஆக்ரோஷமான கோபமும் உங்களுடைய வாழ்க்கையிலே இருந்து திருட நினைக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளுக்கு விரோதமாய் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை உண்டு பண்ணுகிறார். விசுவாசத்தோடு சேர்ந்து உட்கொள்ளுவோம். Praise you, Jesus. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? ஒரே ஒரு நிமிஷம் நல்லா கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய வல்லமையான அவருடைய ஆக்ரோஷமான கோபம் உங்களுக்கு விரோதமாக உங்கள் எல்லைகளில் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டு இருந்த சத்துருவின் கிரியைகளை அழிச்சிருக்கு. இன்னைக்கு காலையில் அழிச்சிருக்கு. கர்த்தர் அதை அழிச்சு போட்டு உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்துருக்கிறார். விசுவாசத்தோட நன்றி சொல்லுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. Maroko tazata kapate sete korobo satele lebre bente korobo satele brakata zato korobosia zigre bente lebrogodo satele bregede se. வாழ்க்கையிலிருந்து அப்படி திருடப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கே சில நேரத்தில் என்னடா இது பாட்டும் காண போகுது, இது போயிடுச்சு, நமக்கு எப்படி போச்சு, எப்படி இந்த பணம் போச்சு, எப்படி இந்த நஷ்டம் வந்துச்சு. திருடுகிற ஆவிகள் இன்றைக்கு உங்க எல்லையிலிருந்து நிரந்தரமா கர்த்தர் துரத்தி அடிச்சிருக்கிறார். சுகத்தை திருடுகிற ஆவி, பலனை திருடுகிற ஆவி, நிம்மதியை திருடுகிற ஆவி, ஆத்மாவை திருடுகிற ஆவி. ஓ ஹல்லேலூயா. பெருங்கழுகை போல இஸ்ரவேலின் தேவன் ஜெயத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். Thank you, Lord. Thank you, Jesus. இதே ஆசீர்வாதத்தில் தொடர்ந்து உடைய பிள்ளைகளை நடத்துவீராக. பிரசன்னத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கிறவர்களாக, உண்மையாய் ஜெபிக்கிறவர்கள், உண்மையாய் அன்பு கூறுகிறவர்களாய், ஊக்கமாய் ஜெபிக்கிறவர்களாய், ஜெப மேகத்தை நிரப்புகிறவர்களாய் இருக்க கிருபை தார். உம்முடைய கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். 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 ஓகே, போன வாரம் அன்று கிருபையினால் பைபிள் காலேஜ் தொடங்கணும். அதில் கவுன்சிலிங் கோர்ஸை புதியதாக தொடங்கணும். அநேகர் அதில் இணைந்திருக்கிறார்கள். மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. அதனால் பைபிள் காலேஜில் இன்னும் இணைய விரும்புகிற யார் இருந்தால் இந்த வாரம் நீங்கள் இணைச்சிங்க.
சகோதரி லதா, சகோதரி மேரி பிரமிளா, இவங்களெல்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நீ காலையில் எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? God is good. கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். God is good. ஓகே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் சதா காலங்களில் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Okay, let me remind you again this prophetic word. இந்த வாரத்தில் நீங்கள் போகும்போது நீங்கள் என்ன சந்திச்சாலும், please come, என்ன சந்திச்சாலும் ரிமெம்பர் ஒன் திங். உங்கள் வாழ்க்கையில் அந்த காக்கா நுழையறதுக்கு இடம் கிடையாது. பெருங்கழுகு இஸ்ரவேலின் தேவன். பாருங்க, அந்த சூழ்நிலையை பார்த்து அந்த நேரத்தில் டென்ஷன் ஆகக்கூடாது, பயப்படக்கூடாது. Praise the Lord. ஐயா ஐயா ஐயா, தோத்துறோம். என்ன தோத்துறோம்? என்ன பயந்துகிட்டே தோத்துறோம்? டோன்ட் ஃபியர், பயப்படாதீங்க. கர்த்தர் ஜெயம் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டாரு. இதை ஏன் ஆவியானவர் சொல்ல நான் சொல்றேன்னா, சொல்றாரு, சில சூழ்நிலைகள் நீங்க பார்க்கலாம், ஆனா கர்த்தர் அந்த வெற்றியை இன்னைக்கே உங்களுக்கு கொடுத்துட்டார். Amen. நான் ஏன் சிரிக்கிறேன்னு பிசாசுக்கு தெரியும். ஓகே, இப்ப சொல்லுங்க, சோத்திரம் சொல்லணும் சொல்லுங்க, ஆனா ஆத்திரத்தோட சொல்லக்கூடாது. சொல்லுங்க, சோத்திரம் சொல்லணும், பயந்துகிட்டே சொல்லக்கூடாது, தைரியமா இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தைரியமா இருக்கணும். நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லுங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஹல்லேலூயா. கையை பக்கத்துல பிடிச்சி, கையை பிடிச்சி உயர்த்தி சொல்லுங்க, நான் என்ன செய்யறேனோ செய்யணும். நீங்க ஜெயிச்சிட்டீங்க சொல்லுங்க. சாத்தான் தோத்துட்டான்னு சொல்லுங்க. இந்த வாரத்துல ஜெயிச்சிட்டீங்க. ஒரு சாட்சி உங்களுக்கு இருக்கு. Amen. Hallelujah. Hallelujah. Okay. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லு. இன்னொரு அல்லேலூயா, இன்னொரு அல்லேலூயா. God bless you. Are you happy? Amen.